நிறைய பேரை சேர்த்துக்காதீங்க. நிறைய பேரை சேர்த்துக்கிட்டாலும் கஷ்டமாயிடும். ஒரு சின்ன கதை இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து நல்லா வளர்ந்தவன், நல்லா வாழ்ந்தவன், நல்லா இது பண்ணிட்டு சம்சாரி, நல்ல பணம் இருக்கு, பட் வெறுத்து போச்சு, இதெல்லாம் வேண்டாம், சன்னியாசி ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கோமணம் அது மட்டும் எடுத்துக்கிட்டு போனான். நல்லா வாழ்ந்த வாட்சின்னு சொல்லிட்டு அந்த கிராமம், அந்த ஊர்ல, ஐயா நான் ஒரு 2 ஏக்கர் இடம் கொடுக்குறோம், நீ அங்கே இருன்னு சொன்னாங்க. சரி, அவங்க தியானம் பண்ணிட்டு இருக்கா. அந்த கோமணத்தை ஒரு வாட்டி எலி கடிச்சிடுச்சு. ஒரு எலி கடிச்ச விட கோமணம் என்னடா 2 கோமணம், ஒரு கோமணம் எலி கடிக்கிறது என்ன பண்றது சொல்லும்போது பக்கத்துல சொன்னாங்க, சாமி ஏன் கவலைப்படுறீங்க, ஒரு பூனை கொடுக்குறோம், அந்த பூனையை வளர்த்தா எலி வராது. நல்ல ஐடியா. சரி, பூனை வந்தது. இப்போ அந்த பூனைக்கு வந்து பால் கொடுக்கணும். பாலுக்கு என்ன பண்ணுது, பக்கத்துல இருக்கிற கிராமத்தில் அவங்க 2 4 பேர் 10 நாள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சாமி ஒரு பேஜா இருக்கு, நம்ம கிட்ட ஒரு பசு இருக்கு, பால் கொடுக்குற பசுவை இந்த பசு கொடுக்குறோம், நீங்க வச்சுக்க, நீங்களே பால் கரெக்ட் பண்ணிக்கங்க. சரிங்க. சோ இவர் தியானம் பண்றதா, பசு பாடுறதா, பால் கரைக்கிறதா? அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஒரு ஆளை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை வந்து வேலைக்காரனை வச்சுக்கிட்டாங்க. இப்ப அந்த வேலைக்காரன் சமையல் போடணும், இது செய்யணும். அப்ப வந்து ரொம்ப பேஜாயிட்டு பக்கத்துல சொன்னாங்க, ஏன் சாமி இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஒரு பொண்ணு இருக்காங்க, வேலையில ஆசிரியர் பண்ணி அவளும் வந்து சமைச்சு போடுறான், இது பாத்திரம் எல்லாத்தையும் பாத்துக்கிறா. சரி, நல்ல ஐடியா. சோ அந்த பொண்ணு கொஞ்சம் நாளாச்சு. சாமி தப்பா நினைக்க வேண்டாம், காலம் கெட்டு போயிருக்கு, ஒரு பொண்ணு ஆசிரமத்துக்கு தப்பா நினைக்கிறாங்க, வசிஷ்டரை விஸ்வாமித்திரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா யாரும் தப்பா பேச மாட்டாங்க அப்படிங்கிற கல்யாணமா ஆச்சு. அதுக்கப்புறம் இல்ல, கொஞ்ச நாள் ஆச்சு, ஒண்ணுமே நடக்கல. அவர் வந்தாரு, சாமி தப்பா நினைச்சுக்க வேண்டாம், அந்த பொண்ணு பத்தியும் தப்பா சொல்றாங்க, மலடியன் சொல்றாங்க, உங்களையும் ஒரு மாதிரி சொல்றாங்க, ஒரு குழந்தை பெற்றுக்கணும் சொல்லி ஒரு குழந்தை பெற்றாங்க. சரி, 1 year or 2 years ஆச்சு. நீங்க ஆசிரமத்தை தள்ளி இருக்கீங்க, ஒரு குழந்தை இருந்தா எப்படி, கூட மாட ஒரு 2 3 குழந்தை இருந்தாதான் அதுக்கும் நல்லா இருக்கும் சொல்லி பெரிய சம்சாரமே உருவாச்சுங்க. அதுக்கப்புறம் தியானம் பண்றதுங்க, மோஷம் அடையிறதுங்க. ஆக தேவைகளை கம்மி பண்ணிக்கிட்டு, ஜனங்க கம்மி பண்ணிக்கிட்டா நம்ம தொழில் எதுக்காக வந்தோம் அது மாதிரி நம்ம கான்சென்ட்ரேட் இருக்கணும்னு சொல்லி